உண்மையான புதையல் எது? அதிரடி திருப்பங்கள் நிறைந்த ஒரு குட்டி கதை. அது ஒரு அழகான கிராமம். அங்கே வேங்கை அணி, சிங்க அணி என்று 2 இளைஞர் குழுக்கள் இருந்தன. வேங்கை அணியின் தலைவன் மாறன். அவன் ஒரு அதிரடிவாதி, பலத்தையே நம்புபவன். சிங்க அணியின் தலைவன் அன்பு. அவன் அமைதியானவன், அறிவையும் அனைவரையும் அரவணைப்பதையும் நம்புறவன். இந்த 2 குழுக்களுக்கும் இடையே தீராத போட்டி. ஒரு திருவிழா என்றாலும் விளையாட்டு போட்டி என்றாலும் மோதிக்கொள்வார்கள். இவர்களின் போட்டியால் ஊரில் அமைதி கெடுவதைக் கண்ட ஊர் பெரியவர்கள் ஒரு திட்டம் தீட்டினர். ஊர் மக்கள் முன்னிலையில் பெரியவர் ஒருவர் அறிவித்தார், இந்த ஊரின் எல்லையில் உள்ள அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பழங்கால புதையல் இருக்கிறது. எந்த குழு அந்த புதையலை முதலில் கண்டுபிடித்து எடுத்து வருகிறதோ அந்த அணியின் தலைவனே இனி இந்த ஊரின் இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரே தலைவன். 2 குழுக்களும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டன. மறுநாளே 2 குழுக்களும் காட்டுக்குள் புறப்பட்டன. காட்டுக்குள் நுழைந்ததும் மாறன் தன் குழுவிடம் கத்தினான், வேகமாக ஓடுங்கள், எவன் முன்னாடி போறானோ அவனுக்குத்தான் பரிசு. யாரும் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். இதனால் அவன் அணியினர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். இடையில் ஒருவர் கீழே விழுந்த போது கூட மற்றவர்கள் அவரை தூக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தனர். ஆனால் அன்பு தன் குழுவிடம் சொன்னான், நண்பர்களே, காடு ஆபத்தானது. நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். பலவீனமானவர்களை நடுவில் வைத்துக் கொள்வோம், பலமானவர்கள் ஓரங்களில் நடப்போம். நாம் அனைவரும் ஒன்றாக புதையலை அடைய வேண்டும். பயணம் தொடங்கிய சில மணி நேரத்திலேயே அன்புவின் அணியில் இருந்த ஒருவன் மாறனின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி ஒற்றனாக மாறுகிறான். அவன் அன்புவின் குழு வைத்திருந்த உணவையும் தண்ணீரையும் நைசாக காட்டில் கொட்டிவிடுகிறான். அன்புவின் குழு தாகத்திலும் பசியிலும் தவிக்கிறது. யாரோ நமக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் என்று தெரிந்தும் அன்பு யாரையும் சந்தேகப்படவோ தண்டிக்கவோ இல்லை. மாறாக, நண்பர்களே, இக்கட்டான சூழலில்தான் ஒரு தலைவனுக்கு தன் குழுவின் மீதுள்ள நம்பிக்கை சோதிக்கப்படும். பசியை பொறுத்து கொள்ளுங்கள், விரைவில் தீர்வு காண்போம் என்று கூறி காட்டில் இருந்த மூலிகைகளை கண்டறிந்து அவர்களின் பசியை போக்கினான். பிறகு கொஞ்ச தூரம் சென்ற பிறகு காட்டின் நடுவே ஒரு பெரிய யானை கூட்டம் வழிமறிக்கிறது. மாறன் யானைகளை நோக்கி, ஈட்டிகளை எரியுங்கள், பயமுறுத்தி விரட்டுங்கள் என்று உத்தரவிடுகிறான். ஆனால் யானைகள் ஆத்திரமடைந்து அவர்களை துரத்த ஆரம்பிக்கின்றன. மாறன் குழு சிதறி ஓடுகிறது. அன்பு யானைகளின் மொழியை புரிந்து கொள்கிறான். அவை தாகத்தில் இருப்பதை உணர்ந்து தன் குழுவினரை அமைதியாக இருக்கச் சொல்லி ஒரு பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரை யானைகள் குடிக்கும்படி வழிவகை செய்கிறான். யானைகள் வழிவிடுகின்றன. யானை கூட்டம் தாகம் தெளிந்து மெல்ல நகரத் தொடங்கியது. மாறனின் குழுவினர் தூரத்தில் ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொண்டு அன்புவின் குழு இன்று யானையிடம் மிதிப்பட்டு சாகப் போகிறது என்று எக்காலம் இட்டனர். ஆனால் நடந்ததோ வேறு. யானைகள் வரிசையாக நகர்ந்து செல்லும் போது ஒரு மிகப்பெரிய பெண் யானை மட்டும் அன்புவின் அருகில் வந்து நின்றது. அன்பு பயப்படவில்லை. அதன் கண்களை நேராக பார்த்தான். அந்த யானை தன் தும்பிக்கையை உயர்த்தி அன்புவை ஆசிர்வதிப்பது போல சைகை செய்துவிட்டு அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய பாறையின் மீது தன் தும்பிக்கையால் பலமாக அடித்துவிட்டு சென்றது. யானை தட்டிய அந்த பாறை சாதாரண பாறை அல்ல. அது பல 100 ஆண்டுகளாக அடர்ந்த பாசிகளால் மூடிப்போயிருந்தது. யானை தட்டிய வேகத்தில் அந்த பாசிகள் விலக அங்கே ஒரு பழங்கால செதுக்கல் தெரிந்தது. அன்பு ஓடிப்போய் அதை பார்த்தான். அங்கே ஒரு வாக்கியம் செதுக்கப்பட்டிருந்தது, நிழல் எங்க விழுகிறதோ அங்கேயே நிஜம் உறங்குது. ஆனால் நிழல் தெரிய வேண்டுமானால் ஒளி வேண்டும். இதை ஒட்டு கேட்ட மாறன், மாலை வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இதோ இந்த பாறை காட்டும் திசையிலேயே போகிறேன் என்று கிழக்கு நோக்கி ஓடினான். ஆனால் காடு அவனை ஒரு சதுப்பு நிலத்திற்குள் கொண்டு போய் விட்டது. அவசரப்பட்டதால் அவன் குழுவினர் சேற்றில் சிக்கி தவித்தனர். மாலை 5 மணி ஆனது. சூரியன் மேற்கே சாய அந்த பெரிய பாறையின் நிழல் மெல்ல மெல்ல நீண்டு ஒரு குறிப்பிட்ட திசையில் இருந்த அடர்ந்த புதரை சுட்டிக்காட்டியது. அந்த நிழல் சரியாக ஒரு வேல் போன்ற வடிவத்தை நிலத்தில் உருவாக்கியது. அன்பு அந்த நிழல் காட்டிய இடத்திற்கு சென்று புதர்களை விலக்கினான். அங்கே மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பழங்கால கல் கதவு தெரிந்தது. அந்த கதவில் ஒரு சிறிய துளை இருந்தது. அந்த கதவை திறக்க சாவி எதுவும் இல்லை. ஆனால் கதவின் மேலே எழுதப்பட்டிருந்தது, இந்த கதவை திறக்க உன்னிடம் இருக்கும் இரும்போ தங்கமோ தேவையில்லை, உன் குழுவின் வியர்வை தேவை. அன்புவும் அவனது நண்பர்களும் கைகோர்த்து நின்றனர்.
அவர்கள் அனைவரும் அந்த பெரிய கல் கதவை ஒன்றாக சேர்ந்து தள்ளினர். தனித்தனியாக முயன்ற போது அசையாத அந்த கதவு ஒற்றுமை என்ற விசை கிடைத்தவுடன் மெல்ல திறந்தது. உள்ளே ஒரு சுரங்கப்பாதை தெரிந்தது. மாறன் வேகத்தை தேர்ந்தெடுத்தான். அதனால சேற்றில சிக்கினான். அன்பு விவேகத்தை தேர்ந்தெடுத்தான். அதனால வழியை கண்டான். அதனால எப்போதும் யோசனை இல்லாத வேகத்தை விட விவேகத்துடன் கூடிய பொறுமை நம்மை சரியான பாதையில வழி நடத்தும். இப்போ அன்போட குழுவினர் சுரங்கப்பாதையில இறங்குறாங்க. சுரங்கப்பாதை கும்மிருட்டாக இருந்தது. உள்ளே நுழைந்ததும் அன்புவின் குழுவினர் அச்சத்தில் உறைந்தனர். ஆனால் அன்பு தன் கையில் இருந்த தீப்பந்தத்தை உயர்த்தி பிடித்து, பயப்படாதீர்கள், ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று தைரியம் கூறினான். சுரங்கத்திற்குள் அவர்கள் எதிர்கொண்ட அந்த இறுதி சோதனைகள் இதோ. சுரங்கத்தின் ஒரு பகுதியில் நடக்கும்போது சுவர்களிலிருந்து விசித்திரமான குரல்கள் கேட்டன. அது அன்புவின் குழுவில் இருந்தவர்களின் சொந்த குரல்களைப் போலவே இருந்தது. அன்பு உங்களை ஏமாற்றுகிறான். புதையல் உனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும். மற்றவர்களை விட்டுவிட்டு ஓடிவிடு என்று அந்த குரல்கள் கிசுகிசுத்தன. குழுவினரிடையே ஒருவருக்கொருவர் சந்தேகம் வரத் தொடங்கியது. அப்போது அன்பு உரத்த குரலில் சொன்னான், நண்பர்களே, இந்த குரல்கள் நம் காதுகளுக்கு பேசுவதில்லை, நம் பயத்திற்கு பேசுகின்றன. நம்மிடையே பிளவை உண்டாக்கவே இந்த சதி. கைகளை விடாதீர்கள், என் குரலை மட்டும் கவனியுங்கள். அவனது உறுதி அந்த மாய குரல்களை மௌனமாக்கியது. இதுபோலதான் குழப்பமான நேரங்கள்ல பலருடைய தேவையற்ற குரல்களை கேட்காமல் அன்புவ போலவே நம்மளோட சிந்தனையையும் சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தினாலே பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம். சுரங்கத்தின் இறுதியில் ஒரு பெரிய பள்ளம் குறுக்கிட்டது. அந்த பள்ளத்திற்கு அடியில் என்ன இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு இருள். அங்கே ஒரு சிறிய பலகை மட்டுமே இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, தலைவன் முதலில் குதித்தால் தொண்டர்களுக்கு பாதை பிறக்கும். அன்பு யோசிக்கவில்லை. தன் அணியினரை பார்த்து, நான் முதலில் குதிக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் வாருங்கள் என்று கூறி இருளுக்குள் குதித்தான். உண்மையில் அது ஒரு பெரிய பள்ளம் அல்ல, சில அடிகள்தான். கீழே ஒரு மென்மையான மணல் பரப்பு இருந்தது. ஆனால் மேலிருந்து பார்க்கும்போது அது மரணக்குழி போல தெரிந்தது. அன்பு குதித்த தைரியத்தை பார்த்து மற்றவர்களும் குதித்தனர். சுரங்கத்தின் முடிவில் ஒரு முதியவர் தடுத்து நிறுத்தினார். புதையல் பெட்டியை திறக்க வேண்டுமானால் உங்கள் குழுவில் ஒருவரை இங்கே பலியாக விட்டு செல்ல வேண்டும் என்றார். மாறன் தன் அணியில் பலவீனமாக இருந்த ஒருவனை விட்டு செல்ல துணிந்தான். ஆனால் அன்பு, புதையலுக்காக என் மனிதர்களை இழக்க மாட்டேன், புதையலே வேண்டாம், என் நண்பர்கள்தான் முக்கியம் என்று கூறி திரும்பி நடந்தான். அப்போது அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, தன் வீரனுக்காக புதையலையே வேண்டாம் என்று சொன்ன அன்புதான் உண்மையான தலைவன் என்று அன்புவிடம் பெட்டியை கொடுத்தார். பெட்டிக்குள் இருந்தது தங்கமோ வைரூரியங்களோ அல்ல, 3 பொருட்கள். ஒரு கண்ணாடி, 1 விதைப்பை, 1 வெற்று ஓலை. அப்போது அந்த சுரங்கத்திற்குள் ஊர் பெரியவர்கள் நுழைந்தனர். ஊர் தலைவர் அன்புவின் தோளை தட்டி சொன்னார், புதையல் என்பது தங்கம் அல்ல அன்பு, இதோ இந்த 3 பொருட்களும் தான் ஒரு தலைவனின் அடையாளம். கண்ணாடி, ஒரு தலைவன் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறானோ அதையே மக்கள் செய்வார்கள். விதை, தலைவன் என்பவன் இன்றைய லாபத்தை பார்ப்பவன் அல்ல, எதிர்கால சந்ததிக்காக நன்மைகளை விதைப்பவன். வெற்று ஓலை, தலைவனின் வரலாறு முன்கூட்டியே எழுதப்பட்டது அல்ல, அவன் தன் செயல்களால் ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்றை எழுத வேண்டும். முடிவில் அன்பு மாறனை தழுவிக்கொண்டு அவனை தனது துணைத் தலைவனாக அறிவி. ஒரு குழுவை சிதறாமல் காப்பதே ஒரு தலைவனுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த புதையல் என்ற பாடத்தோடு அந்த ஊர் ஒற்றுமை அடைந்தது. மாறனை போல அவசரப்பட்டு சதுப்பு நிலத்தில் விழுவதை விட அன்புவை போல சூழலை ஆராய்ந்து நிதானமாக செயல்படுவதே இலக்கை அடைய உதவும். தவறான திசையில் ஓடும் வேகம் உங்களை வீழ்ச்சிக்குத்தான் இட்டு செல்லும். வாழ்க்கையில் நாம் அடையும் இலக்குகளை விட அந்த இலக்கை அடைய நாம் எடுக்கும் முயற்சிகளும் வழியில் நாம் காட்டும் மனித நேயமுமே உண்மையான புதையல். பதவி என்பது ஒரு காகிதம், ஆனால் பண்பு என்பது ஒரு காவியம். ஆகையால் புதையல் என்பது பெட்டிக்குள் இல்லை, பயணத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த கதை முடிகிறது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.